everybody, welcome to RB Coding School. So இன்னைக்கு டாபிக் அப்படிங்கிறது print statement ஓட continuation part 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். So today we are going to cover two things. One is escape sequences, the second is raw string. Okay, so what are escape sequences? Escape sequence அப்படிங்கிறது ஒரே ஒரு single special character. நம்ம கேரக்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஹலோ அப்படின்னு இருக்குன்னா ஒரு சிங்கிள் லெட்டர் ஹச் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டர். அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் ஸ்பெஷல் கேரக்டர். சரியா? ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டரை நான் ஸ்ட்ரிங்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வித்தவுட் ஸ்ட்ரிங், அதாவது டபுள் கோட்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கோட கண்டினியூவேஷனாவோ இல்லை தனியாவோ டபுள் கோட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பட் ஸ்ட்ரிங் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இது எதுக்காக இந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இது வந்து நியூ லைனில் போய் பிரிண்ட் பண்ணு, இல்லை ஒரு டேப் விட்டுட்டு பிரிண்ட் பண்ணு, ஓகேவா? அதாவது நெக்ஸ்ட் ஜம்ப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் பிரிண்ட் பண்ணு, அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறதுக்காக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்னோட பிரிண்ட்டை வந்து வேற ஒரு ஃபார்மேட்டிங்ல நீட்டா பிரிண்ட் பண்ணும், என்னோட அவுட்புட் வந்து நைஸ், அதாவது அழகா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் வந்து யூஸ் பண்றோம். சரியா? ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூ லைன். டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்லாஷன் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் பிரிண்ட்ல பார்த்தோம், எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு அதனால என்னவா இருக்கும் அப்படின்னா நியூ லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிரிண்டோட எண்டு வந்து ஏற்கனவே ஸ்லாஷன் தான். இப்போ நான் நார்மலாக இங்கே பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு நியூ லைன்ல பிரிண்ட்ல வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணேன்னா இது ரெண்டுமே ரெண்டு நியூ லைன்ல தான் எனக்கு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹலோலே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா n இஸ் ஈக்குவல் டு நியூ லைனாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இதே வேர்ல்டை நான் ஒரே பிரிண்ட்ல கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கனே கொடுக்குறேன். சரியா? ஹலோ அதுக்கடுத்து ஸ்பேஸ் வித்துட்டு வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இது வந்து ஒரே இதுதான். ஆனால் எனக்கு இது ரெண்டுமே வந்துட்டு அடுத்தடுத்து நியூ லைனில் வேணும் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லாஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு பிரிண்ட்டை நான் இங்கே வந்து ஓவர் கம் பண்ணுறேன். புரியுதா? ஸோ எனக்கு ஒரு மல்டிபிள் லைன் பிரிண்ட் தேவை, எல்லாமே நியூ லைனில் வேணும் அப்படின்னா நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் அடிக்க வேணாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் இங்கே வந்து ஒரே லைனில் எனக்கு எதுக்கப்புறம் நியூ லைன் வேணுமோ, ஓகேவா? ஸோ நான் அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹலோக்கு அப்புறம் ஸ்லாஷன் போட்டுட்டு ஒரு வேர்ல்டு போட்டுருக்கேன். இப்போ நான் இதை இது பண்ணுறேன். இப்போ புரியுதா? ஸோ ஹலோ வந்து ஃபர்ஸ்ட் லைனாகவும் ஸ்லாஷன் பார்த்ததும் என்ன ஆயிடும்னா கர்சர் எடுத்துகிட்டு போய் நியூ லைனில் போய் நிற்கும். அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற வேர்டு வந்து எனக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டேப் ஸ்பேஸ். டேப் ஸ்பேஸ் அப்படின்னா நம்மளோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நெக்ஸ்ட் ஜம்ப் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இப்போ ஒரு வேர்டு இங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் ஜம்ப்புக்கு சிலர் 4 ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் அது கிடையாது. அது பைத்தான்ல இண்டன்டேஷனுக்கு தான் 4 ஸ்பேசஸ். அதுதான் வந்து அங்கே ஒரு டேப் கொடுத்தா இனிஷியலாக 4 ஸ்பேஸ் போகும். பட் ஆனால் ஆல் டைம்ஸ் டேப் இஸ் நாட் 4 ஸ்பேஸ், அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் பிரிண்ட் வில் ஹாவ் ஏ கேபிட்டல், ஓகே கேபிட்டல் ஏ, ஓகேவா? நான் ஒரு ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு டேப் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது இந்த ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜம்ப் எங்கே போகுதோ அந்த இடத்துல எனக்கு வந்து பி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இல்லை அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இங்கே நான் ஒரு ஏ 4 ஏ கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். சரி 3 ஏ கொடுத்துருக்கேன்னு வைங்க. ஸ்லாஷ் டி திருப்பவும் நான் பி கொடுக்குறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். கேன் யூ சி? ஸோ இந்த ஏக்கு அடுத்து ஜம்ப் இங்கே இருக்கு, பட் இந்த 3 ஏக்கு அப்புறம் ஜம்ப் இங்கே தான் இருக்கு. புரியுதா? ஸோ டேபுங்கிறது கர்சர் நெக்ஸ்ட் எங்க ஜம்ப் ஆகுதுங்கிறத பொறுத்ததா தவிர இது 4 ஸ்பேஸ் கிடையாது. சரியா? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டேப் அப்படின்னா த ஜம்ப் ஆஃப் தி நெக்ஸ்ட்
லைன், அதாவது இந்த இந்த வேர்டுல இருந்து, அதாவது என் கர்சர் லாஸ்டா எங்க இருக்கும்னா இப்ப ஏக்கு அடுத்து, ஸோ அந்த ஏல இருந்து என் கர்சர் அடுத்து எந்த இடத்துக்கு வந்து எத்தனை ஸ்பேஸ் விட்டு இல்ல எந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகுதோ அதுதான் நெக்ஸ்ட் டேப். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் ஸ்லாஷ். பேக் ஸ்லாஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் சிங்கிள் பேக் ஸ்லாஷ், அதாவது ஒரு பேக் ஸ்லாஷ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ ஹாவ் டு யூஸ் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ பிரிண்ட் நம்ம எங்க பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சிஸ்டமோட பார்ட்டை பிரிண்ட் பண்ண அது எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு C கோலன்ல ஸ்லாஷ் அட்மின் வச்சுக்கோமா. எஸ், அட்மின்ல ஸ்லாஷ் இதுதான் என்னோட பார்ட். ஓகே, சம்திங் நம்ம சேவ் பண்ணதே நான் எடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப் ஸ்லாஷ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் வந்து com.py. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பார்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அவுட்புட் தான். அப்போ நான் இதை வந்து இது பண்ணேன்னா எனக்கு என்ன காமிக்கிது பாருங்க, எரர் காமிக்கும். ஏன்னா இந்த ஸ்லாஷ் ஏ அப்படிங்கிறது வந்து இன்வேலிட் எஸ்கேப் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ஸ்லாஷ் பார்க்குறீங்களோ இந்த பேக் ஸ்லாஷை பார்த்தாலே அது என்ன சொல்லும் அப்படின்னா இது வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ்க்காக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் 2. சரியா? நான் இந்த இடத்துல ரிமூவ் திஸ் டியூ டு தட் ஹெட்டிங்னால எனக்கு 2 தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்டாக்ஸில் வந்து புரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் 2 தடவை கொடுக்கணும். 2 பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக் ஸ்லாஷை வந்துட்டு அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கும். செகண்ட் வந்து ஓகே எஸ்கேப் சீக்வன்ஸில் இருக்க பேக் ஸ்லாஷ் இது நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ நான் அவுட்புட் பாருங்க, it will come with a backslash. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து பேக் ஸ்லாஷை நான் ஒரு ஸ்ட்ரிங்குள்ள பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா I have to use 2 பேக் ஸ்லாஷஸ். நெக்ஸ்ட் சிங்கிள் கோட். இப்போ சிங்கிள் கோட் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கூட I have to use this. ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட்ல கேன் யூ see here it's Python அப்படின்னு அடிக்கிறேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இங்க இருந்து இந்த டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் இதுவே வந்துட்டு கேரி ஆன் ஆயிருது. சரியா? இப்போ நான் வேற எங்கேயாவது இப்போ இதுவுமே நான் சிங்கிள் கோட்டாவே இருக்குன்னு வைங்க, அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வரும். see here can you see unterminated string literal அப்படின்னு வருது. ஏன்னா அதுவும் சிங்கிள் கோட் இதுவும் சிங்கிள் கோட் அப்படின்னு கேரி ஆன் பண்ணுது. இப்போ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I have to use this. புரியுதா? அப்போ ஒரு சிங்கிள் கோட் நான் வந்துட்டு கரெக்டாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பேக் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் கொடுத்துட்டேன்னா இது வந்து எனக்கு என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்சஸாக தான் எடுத்துக்கும். இந்த எண்டில் இருக்கிறத தான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ரிங்குக்குன்னு எடுத்துக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் கோட். டபுள் கோட் அப்படிங்கிறது அது சேம் தான். இப்போ நம்ம எப்போவுமே நார்மலாகவே பிரிண்ட் வந்து டபுள் கோட்டில் தான் அடிப்போம். சிங்கிள் கோட்லேயே அடிக்கலாம். ஸ்ட்ரிங் கேன் பி வித் சிங்கிள் கோட் அஸ் வெல் அஸ் டபுள் கோட். ஓகே, ஸோ இங்கே நான் பிரிண்ட்டில் நான் டபுள் கோட்டில் ஏதாவது கொடுக்குறேன்னு வைங்களேன், ஹாய் ஓகே ஐ ஆம் பானு அப்படிங்கிறத நான் சும்மா டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் திருப்பவும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஓப்பன் பண்ண டபுள் கோட்ஸ் ஆமுக்கு அப்புறம் இருக்கிற டபுள் கோட்ஸோட க்ளோஸ் ஆயிரும். அப்போ அதை என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ண யோசிக்கும். இப்போ புரியுதா? ஸோ இப்போ இந்த டபுள் கோட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐ ஹாவ் டு யூஸ் எஸ்கேப் சீக்வன்சஸாக நான் அதை வந்து மாற்றுறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரேஜ் ரிட்டர்ன். கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னா நான் ஒரு 2 வேர்டு இருக்குன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வேர்டை பார்த்துட்டு இந்த பேக் ஸ்லாஷ் ஆரை பார்த்துச்சுன்னா திருப்பவும் என்னோட கர்சர் எங்கே போகும்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே போயிடும், அதாவது 0th பொசிஷனுக்கே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஹலோ கொடுத்துருக்கேன், பேக் ஸ்லாஷ் ஆர் திருப்பவும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே இதாகவே எடுத்துக்கலாம். ஓகே, பேக் ஸ்லாஷ் ஆர் திருப்பவும் நான் என்ன கொடுக்குறேன்னா ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹலோ பிரிண்ட் ஆகும். திருப்பவும் இந்த பேக் ஸ்லாஷ் ஆர் பார்த்ததும் அந்த ஃபர்ஸ்ட் ஹச் இருந்ததுல அந்த இடத்துக்கே கர்சர் வந்து போயிடும். போனதுக்கு அப்புறமா அந்த ஹச்சை கேபிட்டல் ஹச் ஸ்மால் ஹச்சாவும் இ வந்து ஏவாவும் எல் வந்து ஐயாவும் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே வரும் அன்டில் இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும். இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் நான் சின்னதாக இருக்குது,
அதனால எனக்கு மிச்சம் இருக்கிற எல்லோவும் கிடைக்கும். இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கும். நான் வந்து கேரேஜ் ரிட்டர்ன் கொடுத்தேன்னா திரும்பவும் என்ன ஆகும்னா என் கர்சர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே போயிடும். அப்புறமா இந்த 3 லெட்டரும் இருந்து பிரிண்ட் ஆகுது, ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லோவும் என்ன ஆகுதுன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் செகண்ட் வேர்டு வந்து பெருசா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் முழுசாவே ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? இதான் கேரேஜ் ரிட்டர்ன். ஐம் ரிட்டர்னிங் மை கர்சர் அகைன் டு தி ஃபர்ஸ்ட் பொசிஷன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பேக் ஸ்பேஸ். பேக் ஸ்பேஸ்னா ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் என் ஸ்ட்ரிங்ல இருந்து ரிமூவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பிரிண்டா have hi அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஹாய் அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, /b. இப்போ ஹாய் ஒன்று இருக்கட்டும், அப்புறம் ஐ எத்தனை ரிமூவ் ஆகுதுன்னு தெரியாமல் போயிடும். ஓகே, ஸோ ஹாய் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐ மட்டும் என்ன ஆகும்னா போகும். நமக்கு கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே தான். பேக் ஸ்பேஸ் நம்ம தட்டணும்னா என்ன ஆகும், ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டராக பின்னாடியிலேருந்து அழிச்சிட்டே வரும். ஓகே, எரேஸ் ஆகிக்கிட்டே போகும், டெலீட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு /b கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு கேரக்டர் மட்டும் பின்னாடியிலேருந்து டெலீட் ஆகும். ஹியர் ஐ மட்டும் டெலீட் ஆகும். இப்போ ராஸ்ட்ரிங் இது அவ்வளோதான். எஸ்கேப் சீக்வன்சஸ் வந்து பேக் ஸ்பேஸ் வரையும் தான். இப்போ ராஸ்ட்ரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் ஓகே, இது என்ன பண்ணுன்னா இதுக்கு முன்னாடி வரை நம்ம பார்த்தோம்ல, இந்த எஸ்கேப் சீக்வன்சஸே எனக்கு ஒரு சில இடத்துல பிரிண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ராஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே வந்துட்டு எடுத்துப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி ஒரு பார்ட் வந்து டைப் பண்ணோம். எங்கே இருக்கு? இது எல்லாத்துலேயும் நான் வந்து டபுள்ஸ் பேக் / போட்டேன். ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கம் ஹியர். ஸோ ராஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் ஆர். இந்த ராஸ்ட்ரிங்குள்ள உங்களால் வேரியபிளை கொண்டு வரவே முடியாது. இட்ஸ் ஒன்லி ஸ்ட்ரிங். உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரிங்கில் வந்து எரர் வராமல் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது சிங்கிள் கோட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்கு, வேற என்ன சொல்ற பேக் / இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாம் வரும்போது எனக்கு இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ்லாம் நான் போட்டு பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ டு திஸ் ராஸ்ட்ரிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து இந்த மாதிரி பார்ட் பிரிண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து பார்ட் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட். அங்கே வந்து நம்ம வந்து டபுளாக கொடுத்தோம் ஸ்லாஷஸ். இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். யூ கேன் ரிமூவ் எவ்ரிதிங். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களால் வேரியபிளை எடுத்துகிட்டு வரவே முடியாது. உங்களுக்கு வேரியபிள் வேணும்னா இது பக்கத்தில் ப்ளஸ்ஸோ கமாவோ போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தனியாக. பட் இந்த ஆர் அப்படிங்கிறது இருக்கிற இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே யூ கேன் ஹாவ் ஒன்லி ஸ்ட்ரிங். அதுவும் இது மெயினாக எதுக்குன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு இடம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இட் இஸ் நாட் நீடட். மேலே இருக்கிற எஸ்கேப் சீக்வன்சஸ் எல்லாம் நான் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் திஸ் ராஸ்ட்ரிங். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன், அப்படியே தான் எடுத்திருக்கேன், நான் டபுள் ஸ்லாஷ் போடல. ஓகே, இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இந்த இடத்துல /a/ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு எஸ்கேப் சீக்வன்சஸ் தான், தப்பான எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்பெல்லாம் சொல்லாது. ராஸ்ட்ரிங்குள்ள என்ன இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கோ. புரியுதா? இப்போ நம்ம வந்துட்டு இதே ராஸ்ட்ரிங்ல இப்போ நான் வந்து ஒரு எங்கேயாவது நான் சும்மா அப்படியே டைப் பண்ணுறேன். ஓகே, போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இல்லை நெக்ஸ்ட் நியூவாகவே கூட பண்ணலாம். ஓகே, அகைன் எ பிரிண்ட் இல்லை ராஸ்ட்ரிங். இப்போ சப்போஸ் ஏதோ ஒன்று ஹலோ ஏதோ ஒன்று சேம் ஸ்லாஷ் சிங்கிள் கோட், அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு மேலே டபுள் கோட் ஸ்லாஷ் ஆர், இந்த மாதிரி இது எல்லாமே எஸ்கேப் சீக்வன்சஸ். இதெல்லாம் பார்த்தா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ் வர மாதிரி நான் எங்கேயாவது பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி இருந்தால் கூட இட் இஸ் நாட் கன்சிடர் தட் அஸ் அ எஸ்கேப் சீக்வன்சஸ். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். மெயின் ரீசன் என்னன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் வர்ற மாதிரி என்கிட்ட ஸ்ட்ரிங் இருக்கு, அது வந்து நார்மல் ஸ்ட்ரிங்காக எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ வித் ராஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயினாக நம்ம எதுக்காகலாம் இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம்னா ஃபார்மேட்டிங்காக தான் பண்ணுறோம் இந்த இதெல்லாம். இப்போ நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன் நேம், சரியா, கோலன் ஒரு /key போட்டால் ஒரு டேப் வருமா.
ஸோ ஸ்லாஷ் டீக்கு அப்புறமா இப்போ என்கிட்ட வேரியபிள் நேம் இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட வேரியபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஸ்லாஷ் டி இந்த இடத்துல நான் வந்துட்டு பானு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஸ்லாஷ் என் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் கோலன் ஸ்லாஷ் டி போட்டுட்டு சம்திங் 37 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புரியுதா? ஸோ ஹவு இட் இஸ் ஃபார்மேட்டட்னு இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ நேம் கோலன் ஃபர்ஸ்ட் லைனில், அதே மாதிரி அடுத்து ஏஜ் கோலன் செகண்ட் லைனில், இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரிண்டோட கண்டினியூஷனே பார்க்கலாம்.